ஹை கைஸ், எக்ஸாம் டைமில் கிளாட்டிங் ஃபேக்டர் படிக்கணும்னு நினச்சாலே பிரெயின் இமீடியட்டாக கிளாட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்துலேருந்து நான் காப்பாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி மெமரைஸ் பண்ணலான்னு ஒரு பக்காவான ஒரு நிமோனிக் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ப்ளீஸ் டேக் கேர் அண்ட் ஸ்கிப் 7 அமேசிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் ஃபார் ஹார்ட் சம்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஃபார் ஃபிப்ரினோஜன், கிளாத்தோட பேஸ் பில்டிங் மெட்டீரியல். ப்ளீஸ் ப்ரோத்ராம்பின், கிளாத் ஸ்டார்ட் ஆனோடனே டிகர் பண்ணி விட்டுரும். டேக் டிஷ்யூ ஃபேக்டர் ஆர் ரோம்போபிளாஸ்டின், இன்ஜுரியை ஸ்பாட் பண்ணோடனே பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கேர், கால்சியம், எல்லா ரியாக்ஷனும் பேட்டரி மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் ப்ரோ ஆசிலரின், கிளாட்டை வந்து ஸ்பீடா பூஸ்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து ஸ்கிப், அதான் ஃபேக்டரி 6 கிடையாது, நம்ம ஆல் ஆப்சென்ட். அடுத்து 7 ப்ரோ கன்வெர்டின், வாரியராகவே மாறிடும். அமேசிங் AHF, பிரைமரி சப்போர்ட்டர் பாய்ஸ், கிறிஸ்மஸ் ஃபேக்டர், ஸ்டடிங் ஸ்டூவர்ட் பவர், மெயினா டிசிஷன் மேக்கர்னு சொல்லலாம். 4 PTA, பேக்கப் பிளானர்னு சொல்லுவோம். ஹார்ட் ஹேஜ்மேன் ஃபேக்டர், சம்ஸ் ஃபிப்ரின் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட் டைம் வைவால சார் சடனாக கேட்டால் சாரோட ஹார்ட்டையே கிளாட் பண்ணி டிசால்வ் ஆக்கிருங்க. அப்புறம் என்ன, மார்க் ஃபுல் மார்க் தானே. இதை பற்றின ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.